ஹலோ கைஸ், இந்த வீடியோ என்ன பார்த்துருக்கீங்கன்னா ஆடியோ 2 தான். இது வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் வேண்டான்னு. அப்போ இது நம்ம வண்டி, இந்த வண்டியை பக்கம் வந்து ஆட்டையை போட்டது தான். அது என்ன வண்டி, இந்த ரயில்வே ஸ்டேஷன் சைடு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா வேலண்டைனுக்கு பக்கத்தாடி இந்த எண்ணெய் தோண்டிகிட்டு இருக்க இடம் இருக்கும்ல, அங்கே வந்து ஆட்டையை போட்ட வண்டி தான் இது. இந்த வண்டி எடுத்து எங்கே போயிட்டுருக்கேன்னா ரயில்வே ஸ்டேஷனில் நைட் டைமில் வந்து ரயில்வே ட்ராக்கில் போய் வண்டியை நிறுத்தி பிளாக் பண்ணி ட்ரெயின்லேருந்து எல்லாத்தையும் காசு எல்லாத்தையும் கொள்ளடிக்கலாம் சொல்லி தான் போயிட்டுருக்கோம். அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இந்த வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பின்னாடி வரது வந்து நம்ம குதிரை தான். ஏன்னா அந்த வண்டியை அங்கேயும் நிறுத்திட்டு போயிடுவோம். இந்த குதிரையை நம்ம கூட்டிகிட்டு போய் ஆகணும், நம்ம ஓடி ஆகணும், எஸ்கேப் ஆகணும்ல அந்த இடத்த விட்டு. அதுக்காக தான் இது, வேறு எதுக்காகவும் கிடையாது. ஆனால் வண்டி ஓட்டுற கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம். ஐயோ, இது நம்ம நார்மல் குதிரையை விட கஷ்டம். கண்ட்ரோலில் வேறு செத்து போச்சு, ஒயர் கட் ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா அவங்க அதில் ஆட முடியல. அதில் ஆடினா ரொம்ப ஈஸியாக இருக்குது இதெல்லாம். ஏன்னா ஆடியோ 2 வந்து முடிஞ்சளவுக்கு வந்து கண்ட்ரோலரில் வந்து ஆட போகிறாங்க. அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது ஆடியோ 2லாம். ஏன்னா அது மாதிரி ஒன்று ஆடினா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கீபோர்டில் ஆடினீங்கன்னா கையாமையாக இருந்தால் ஏதோ ஒன்று இருக்கும் வித்தியாசமாக. ஆடியோ 2வே ஜிடிஏ மாதிரி மற்ற கேம்ஸ் எல்லாம் ஈஸியாக போய் ஆடிக்கலாம் நம்ம. ஆனால் அந்த ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸை வந்து இதுக்கு விட்றாங்க தெரியுமா, பிசிக்கு. அந்த கேமெல்லாம் கண்ட்ரோலில் ஆடிப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே ஷூட் பண்ணும்போது அக்யூரேட்டாக கரெக்டாக போய் அவங்ககிட்டே விழுகும். போச்சுடா, ஆஹா, ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்சம் விட்டுதான் இதாக இருக்கும். பின்னாடி வாங்க, தள்ளி போய் குதிரை தள்ளிப்போ, தள்ளி போக மாட்டேங்கிறியா, தள்ளவே மாட்டேங்குது. பின்னாடி நான் எடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கா, போகவே மாட்டேங்குது. இப்போ போக மாட்டேங்குது. இப்போ நின்றுக்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு தடவை கீழே விழுந்தால் தான் அடங்கும் போகணும். எத்தனை தடவை தான் விழுமா, எனக்கு ஒன்றும் புரியல. இதை திருப்பிட்டு போயிடலாம் பக்கம், திருப்பவும் முடியல, வண்டியை போகவும் மாட்டேங்குது. காராக இருந்தால் கூட அசால்ட்டாக திருப்பிட்டு போயிடலாம், குதிரை வண்டியை வச்சுக்கிட்டு டக்கு டக்கு திருப்பவே முடியலையா. அப்போது நம்ம வீடியோ வந்து அப்பப்போ தான் விட்டு தான் போட்டிருக்கோம். ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, அதனால் அப்பப்போ வீடியோ போட முடியாது. சாரி கைஸ். அதுக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா. 2 தடவை சொல்லிட்டேன், சரி. அதை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்படியே 17 சப்ஸ்கிரைபர் சொல்லி நிற்கிது. அதனால தான். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு டக்கு அடித்து ஓட்டினா தான் வேகமாக ஓடுது. ஆனால் கண்ட்ரோல் வந்து அளவுக்கு ஸ்பீடாக ஓட்ட கொஞ்சம் அளவுக்கு கிடைக்கிது. ஓகே, பக்கத்தில் வந்துட்டு அதுக்குள்ளேயும் பரவாயில்ல. நைட்டு, ஆனால் நைட்டு பாவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆடியோ 2ல மட்டும்தான் கேமில். ஜிடிஏயில் கூட அவ்வளோக்கா நைட் வியூ நல்லா இருக்காது. இது நைட் வியூ நல்லாயிருக்கு. ஏதோ 6 மணி ஆட்ரு அது மாதிரியான வியூ கொடுக்குதாங்க. ஆற்று எப்பயுமே நல்லாவே உண்மையை சொல்லணும். வந்தோடனே குதிரையை கழட்டி விட்டான் எப்படியோ. ஓகே, என்னாச்சு, லைட்டாக ஷட்டர் லேகு. சாரி கைஸ், லேகை மட்டும் நினச்சிக்கோங்க. வேறு டிவைஸ் ஆனால் லேக் கம்மியாக இருக்குது. ஓ, என்ன தண்டவாளம், அது அடே டக்குன்னு போனா, ட்ரெயின் வந்துட்டுருக்கு. எனக்கு வந்து பணக்காக ட்ரெயின் தான் இது, அதனால தான் ஃபுல்லாக பிளாக் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. ஆஹா, இந்த லுக்கு தான் கொடூரமான லுக்கு பாருங்களேன். இந்த லுக்குக்காக நம்ம எத்தனை தாட்டி வேணால் இந்த ஏசி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா இப்போ ஆடியோ 2ல் ஒரு லுக் கொடுப்பான் பாரு. இது 10க்கும் மேலே, 10க்கு மேலே இது இந்த ஒரு லுக்கு. இப்போ அந்த லுக்கு வரப்போகுது பாரு. ஆர்த்தரோட லுக்கு, கன்னை வச்சுட்டு அவ்வளோ கெத்தாக நிற்பான் பாரு ஆர்த்தர் மேலே பாரு. இதுதான் பாரு இப்போ. ஐயோ, என்ன மாதம் நிற்கிறாங்க நான் தலைவர். ஆனால் ஆடியோ 2 வாங்கினா ப்ளே பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கேஸ் எனக்கே தெரியும் ஆர்த்தர் மகனோட ஃபேன் ஆகிட்டேன். அது எப்படின்னே தெரியல. ஆனால் ஏய் மண்டையா, ஒழுங்காக போட்டு தள்ளிடுவேன். அடி ஒரே போட்டு தள்ளிட்டான். ஓகே கைஸ், இப்போ உள்ளே போய் ட்ரெயினுக்குள்ளே ஆட்டையை போட்டுடலாம். வேகமாக ஓட முயற்சி பண்ணுறேன், ஆனால் வேகமாக ஓட மாட்டேங்கான், மெதுவாக தான் போயிட்டுருக்கேன். இருக்கட்டும், விடுங்க. இப்படி தான் போவான் போல அப்படின்னா. ஏய் பொடி பசங்களா, எவனையும் ஷூட் பண்ணக்கூட அடிங்க கொய்யா. நீ ஏன் போத ஷூட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒழுங்காக காசை கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் எல்லாம் மர்கையாக தான். ஒழுங்காக கொடுங்கடா, தீவெட்டி திரையினுங்களா. எங்கடா காசு? எவனா வாய் பேசினா ஒரே போடு தாழ மேலே. பசங்களாம் பணக்காங்க. ஏய், காசு கொடுக்க மாட்டேங்காண்டா சில்லறப்ப. ஏன்டா கன்னை வச்சுட்டு அவ்வளோ தும்புவான் உனக்கு, வாயிலும் அடிக்காமல் இருப்பான். போடு அப்படி வாயில் போட்டோன்னே கதையிட்டு காசு இப்போ எப்படி வருது?
அந்த பயம் இருக்கட்டும். கையில் தோட்டா வச்சுட்டு சும்மா இருக்கிற என்ன நினைக்கிற நீ? அவனை அடிச்சடி நான் கொடுக்காம காசை. அவன் வயதிங்க புதுசை போட்டு தெளிவேன். முன்னாடிக்க மாட்டான், புதுசாக தான் அடிப்பேன் பாருப்பேன் அப்படி நான் அவன் வாயை அடக்கடா. அவன் வாய் பேசிட்டு உனக்கு அடி விழுகும். அந்த பயம் இருக்கட்டும். கூட இருக்கவங்க அடித்தாதான் காசு தர பொண்ணுங்க ஆடி ஆட்டுல, இல்லாட்டி கொடுக்கவே மாட்டேங்காங்க. வாய்ப்பு வச்சே தான். எலியான வாய்ப்பு செய்யுங்கடா, ஏன்னா காசு கொடுக்கும். என்ன சொட்ட காசு இல்லையா அவங்ககிட்ட? காசு நீ வச்சு இப்போ கொடுறா. அந்த பயம் இருக்கட்டும். காசை வச்சுக்கிட்டே இல்லைங்குது. நம்ம அவனுங்க காசு வந்தால் கொடுத்தது இல்லை, அவ்வளோதான். நீ என்ன இந்த தூக்கி போடுற ஷூட் பண்ணினா அவ்வளோதான் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மொட்டை காசு கொடுறா. ஓ அரை சொட்டையா நீ? காசை கொடுறான். நீ என்ன டேய் தக்காளி காசு கொடுத்தியா? நீ கொடுத்துட்டாங்க. அந்த பயம் இருக்கட்டும். பரவாயில்ல, $50 போகலாம், நல்லது. அப்போ கேட்டால் அதுக்குள்ளே முழுசாக போட மாட்டேங்க காசை. ஓகே, கடைசி சீட்டில் வேணா இருக்கானா? கொஞ்சம் பேர் இருக்கானுங்க. இந்த மண்டை ஏன் அதுக்குள்ளே அங்கே போயிட்டான்? டேய் தம்பி வெயிட் பண்ணு. ஏன் தேவையில்லாம அதுக்குள்ளே அங்கே போயிட்டேன் நீ? கைஸ் இந்த பையனை மட்டும் கெஞ்சி வந்தவங்க கைஸ். நானும் வரேன் சொல்லி புது ஆள், அதனால் தேவையில்ல அவசரப்பட்டுக்கிட்டு வந்துட்டான். ஐயோ வாயிலே போட்டான்டா ஒருத்தன். போச்சுடா. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஆஹா நல்ல வேலை கையிலே சுட்டேன். அதனால் பையன் எஸ்கேப் ஆகிட்டேன். மேலே ஒருத்தன் போடுறான் மேலே. ஐயோ இங்கே ஒருத்தன் கைஸ். ஆனால் இந்த ஸ்லோ மோஷன் மோடு இருக்குது பார்த்தியா, ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையை சொல்லணுன்னா. நான் இப்போதான் கொஞ்ச நாள் இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காது. இது முன்னாடி பாட்டெலாம் பார்த்தவங்களுக்கு தெரியல, யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். இப்போ இருந்தால் யூஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். சூப்பராக இருக்கான அது. என்ன அது டெட் பாடியில் தான் இருக்கா? இருக்கும் போலையே. உள்ளுக்குள்ளே இருந்தால் வேணால் எடுத்துக்கலாம் நம்ம வாட்டுக்கு ஜாலியாக. வெட்டிக்குள்ளே எவனோ அவன்டா. ரெண்டு பேர் அவன் தீ பற்ற வச்சுட்டு இருக்கானுங்களே. யாருங்க? இவனுங்க அந்த போட்டு சைடு இருக்க போலீஸு பவுண்ட்ரி ஹண்டர்ஸாக இருப்பானுங்களோ? எது பவுண்டியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பவுண்டி தாயா, பவுண்டி. யாரை பார்த்துடா ஃபோன் நீங்கள் சாக போவீங்களா ஒட்டா பசங்களா? ஆர்த்தமாக நான் பார்த்து. ஆனால் எனக்கு உண்மையை சொன்னவங்க வேணால் வாய்ப்பு பேசினேன். பவுண்டி ஹண்டர்ஸ்னாலே பயம். இதே ஜிடிஏ மாதிரி தான் ஏதாவது மாடை போட்டு லைஃப் மட்டும் எக்ஸ்டர்னல் லைஃப் எதாவது எப்படின்னா லைஃப்பை வந்து இன்க்ரீபிளாக அது எப்படின்னு சொல்கிறது தெரியல. லைஃப் வந்து எப்பயும் முடியாத மாதிரி செட் பண்ணிக்கிட்டு ஒன்று அடித்து முடிச்சு காலி பண்ணிடுவாங்க இருக்கவங்க எல்லாருமே. ஆனால் இதில் அது மாதிரி வந்து பண்ண முடியல என்னால். ஆனால் என்னாச்சுன்னா பவுண்டி ஹண்டரை பார்த்தாலே ஓட முடியல. நான் ஓடி போய் எங்கேயா ஒளிஞ்சுக்கோ இப்போதைக்கு இருக்க நிலமைக்கெல்லாம். அதுவும் என்ன பண்ணேன், கேம்புக்கிட்ட இருக்கும்போது டக்குன்னு கேம்புக்குள்ளே போய் பவுண்டி ஹண்டர்ஸை போய் விட்டுருவேன். அவனுக்கு என்ன கேம்புக்குள்ளே அடித்து தும்சம் பண்ணி டக்குன்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவானே. அது கேம்புக்குள்ளே பூந்துவான்னு நினைக்கிறேன். அதனால பறக்க நினைக்கிறேன். அதுவும் இல்லை இப்போ சாப்டர் 3 போய்ட்டோம் நம்ம. அது எத்தனை பேர் சொல்லவே நினைக்கிறேன். சாப்டர் 3 வந்து நம்ம போய்ட்டோம் கைஸ். சார் அதெல்லாம் வீடியோஸ்லாம் வந்து போடவே இல்லை சுத்த டைம்லாம். நானே ரெக்கார்டே பண்ணால் அப்படியே ஆடுற கேமா அதிகமான டைம்லாம். அதனால் இனிமேல் கரெக்டாக வந்து போட்டு அடிக்கலான்னு தோணுது. ஹீரோ கேனத்தனமான வேலை பண்ணிட்டாங்க மிஷினில். அது சரியான பிரச்சனை தான் எனக்கு. எங்கடா இருக்கா ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறேன். இருக்கானா இல்லையா பின்னாடி? ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்க ஃபஸ்ட்டு முடிச்சு விடுவேன். ஷூட் பண்ண முடியலையே. அடுத்தது எப்படி ஷூட் பண்ணுறியா? கட்டையில் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கா? நான் அவன் படுது கேம் பக்காக இருக்குமா என்ன? இவனை போடும் நம்ம எங்கே இருக்கான்னு தெரில. நம்ம குதிரைங்க கரெக்டாக வந்துருச்சியா? இதில் எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த கீபோர்டு வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. இந்த டேபிள் இருக்குல்ல கொஞ்சம் ஹைட்டாக இருக்கங்காட்டிக்கு நான் கரெக்டாக வந்து வச்சு ஆட முடியல. அது ஒரு பிரச்சனை இது எனக்கு. ஓகே கைஸ், என்னென்னா முன்னாடி வந்து எஸ்கேப் ஆகி தான் போய்ட்டுருக்கோம். இப்போதைக்கு அவங்ககிட்ட ஃபைட் பண்ண முடியாது. இப்போ வந்து எஸ்கேப் ஆகி தான் ஆகணும். ஆனால் சுற்றி உடச்சி போய்ட்டுருக்கோம். மாலுங்க என்ன 2 பேருக்கு முன்னாடி வந்துட்டுருக்கானுங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஃபைட் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஃபைட் பண்ணிடுவேன். பிரச்சனை என்கிட்ட கண்ட்ரோலில் இல்லை. முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா
கீபோர்டு வந்து ஹைட்டாக இருக்குது இடம், அதுதான் எனக்கு பிரச்சனை. அது மட்டும் கரெக்டாகிட்டா போதும் எனக்கு. எனக்கு எல்லா பிரச்சனையும் எனக்கு முடிஞ்சது. வந்துட்டுருக்கான் இங்கே அங்கிட்டு கிட்ட போகுது. நான் வாட்டு மெதுவாக போயிட்டுருக்கேன், டக்கு டக்குன்னு ஆளுங்க கூப்பிட்டு போகாமல். அழைச்சி வேஸ்ட்டு பண்ணுறேனே இதை. தேவையில்லாமல் போட்டு எனக்கு வேணாம். அதை போட்டு விடும்போது ஷூட் பண்ண கற்றுக்கணும். ஆனால் புதர் மட்டும் ஆளை காணும். போட்டு ஷூட் பண்ணு அப்படி புரியாது. உங்களுக்கு என்னடா சுத்தத்தோய இருக்கீங்களா, எவன் முடிச்சவங்களா? நீங்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க, வந்துக்கிட்டே கிடக்காங்க GTA 5 விளையாட்டேன். அதை விட ஆளுங்க லிமிட்டே இல்லாமல் வந்துக்கிட்டே இருப்பாருங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்துக்கிட்டே கிடக்காங்க லிமிட்டே இல்லாமல். சும்மா விடமாட்டானுங்க போலாண்ணா. ஓகே, இந்த தூரம் எஸ்கேப் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இன்னும் பார்ப்போம். இந்த இடத்துல சைலண்ட்டாக ஒளிஞ்சு ஷூட் பண்ணுவோம். நம்மளால் அது நான் எளிமையான நினச்சி இது நம்மளால் தான் கோச்சில் வந்துட்டு இருக்கான். அப்படி போடு தரமான ஹெட்டு, எனக்கே தெரியாமல். பிரச்சனை இல்லை, திரும்ப இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் ஓடுவோம். இந்த தூரம் ஓடி எஸ்கேப் ஆகலாம். போடுறான் அப்படியே கொஞ்சம் சரியாக ஆட்டி போ. இது மாதிரி தான் ஷூட் பண்ணணும்ண்ணா. எனக்கு அதுதான் ஆசை, ஆடியோ டூ இது மாதிரி ஷூட் பண்ணணும். கண்டிப்பாக ஆடியோ டூ ஃபினிஷிங்குள்ளே கற்றுக்குவேன். ஆனால் என்ன ஃபினிஷிங் அப்போ அர்த்தம் இருக்க மாட்டேன். அது ஒன்று தான் கஷ்டமான விஷயம். நல்ல ஒரு கேரக்டர் கைஸ். நார்த்து ஒரு டெத்தப்போ கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன் கைஸ். உண்மையை சொல்லணும்னா தமிழ் கேமிங் ஆடுவாங்கள்ல, அதில் பார்த்தேன். மங்குனி கேமர் அதில் பார்த்தேன். இந்த யூடியூபர்ஸோட இதெல்லாம் பார்த்தேன். ஆர்த்தர் மகனோட டெத்தெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் அடுத்து அவனுக்காக வாழ்க்கையை வாழவே இல்லைன்னு தோணுது எனக்கு என்னமோ. ஆனால் கெட்டவனாத்த வெளியே ஃபுல்லாக காட்டிக்கலாம். ஆனால் நல்லவன், அவன் டீமுக்காக உயிரே கொடுக்க வெளியே இருக்காங்க ஆர்த்தர் எப்பயுமே. அந்த ஒரு விஷயம் தான் ஆர்த்தர் மார்கன் கிட்ட பிடிச்ச விஷயம். கரெக்டாக பாரு, கூட சின்ன பையனை கூட கரெக்டான காசு கொடுத்துட்டான். இந்த சென்டரில் கேப் போட்டிருக்கான்ல அவன் தான், அவனுக்கு கூட கரெக்டாக காசு கொடுத்துட்டான். ஓகே கைஸ், இதோட என்னென்னா வீடியோ முடிஞ்சிச்சு. நண்பர்களே எல்லாம் புரிஞ்சு ஒழுங்காக கேம்புக்கு போய் தூங்க, வெளியே பார்த்து சாப்பிட்டு வெளியே போயிட்டு சுற்றிட்டு வரேன். ஓகேவா? பாய் பாய், see you, குட் பாய். இன்னும் 3 பேர் ஒரே வழியில் போகாதீங்கடா, கேம்புக்கெல்லாம் ஒரே வழியில் போங்கடா முட்டா பசங்களா. ஓகே கைஸ்.